வயசாயும் குழந்தைங்க பேசல அப்படின்னா இதை சாதாரணமாக எடுத்துக்கிறதா இல்லை கவனிக்க வேண்டிய விஷயமா? என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, டாக்டர் 2 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு பேசவே இல்லை, இது நார்மல் தானே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சில கேஸில் இது நார்மல், சில கேஸில் இதை நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பொதுவாகவே 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை ஒரு வார்த்தை இல்லை 2 3 வார்த்தைகள் சேர்த்து பேச ஆரம்பிக்கும். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை. இதில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். முக்கியமான 5 வார்னிங் சைன்ஸ் என்னென்ன? இந்த சிக்னல் இருந்தது, இந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அது இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 1, குழந்தைய நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றப்ப அது திரும்பி பார்க்காம, நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அது திரும்பியே பார்க்கல அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்லி வார்னிங் சைன். நம்பர் 2, குழந்தைங்க உங்களோட கண்ணை பார்க்காம இருக்கிறது, ஐ கான்டாக்ட் ரொம்ப புவராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கம்யூனிகேஷன் டிலேயோடைய ஒரு முக்கியமான சிக்னல். நம்பர் 3, அதாவது செய்கையில் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறது இப்படி சொல்ல தெரியணும், அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்பிரஷன் டிலேக்கு ஒரு முக்கியமான சிக்னல். அண்ட் தென் 4வது, அதிகமாக ஸ்க்ரீன் டைம், மொபைல் டிவி அதிகமாக பார்க்குற குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தென் முக்கியமாக இது நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஆரம்ப காலத்தில் அம்மா அப்படிலாம் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, பட் நாளாக சுத்தமாக பேசுறதே நின்று போச்சு அப்படின்னா அதை இம்மீடியட்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணியாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றதுக்கு என்ன காரணங்கள்? இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, டெவலப்மெண்டல் டிலே, காது கேளாமை, இல்லை அதிகமான மொபைல் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதை உட்காந்து நம்ம கெஸ் பண்ணக்கூடாது, எக்ஸாக்ட் ரீசன் என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு பேரண்ட்டாக நீங்கள் குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் குழந்தையோடைய ஸ்க்ரீன் டைம், அதாவது மொபைல் டைமை குறைச்சே ஆகணும். 2வது, உங்கள் குழந்தையோட டெய்லி பேச ஆரம்பிங்க, சிம்பிள் வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். 3வது, உங்கள் குழந்தை பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. 4வது, குழந்தையோட விளையாடுங்க, அதுதான் தி பெஸ்ட் இன்ட்ராக்ஷன் அண்ட் பெஸ்ட் தெரப்பி. அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே, எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வயசாயும் குழந்தை பேசவே இல்லை, கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்குது, இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டிலே பண்ணாதீங்க, இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்பீச் டிலே அப்படிங்கிறது டேஞ்சரஸான விஷயம் கிடையாது, பட் இக்னோர் பண்ணால் அது ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா ப்ராப்பர் எவாலுவேஷன் தேவை. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை கொண்டது, அதுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோமியோபதியில் குழந்தையோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் அப்ரோச்சே பண்ணுவோம்.